அங்கதான் தெருவில் வாங்குற செயின் எங்க வேணா தொங்க விடலாம். ஆனா உங்களுடைய செயின் இருக்கு இல்லையா, அது அங்க வரண்டாலேயோ ஹால்லையோ தொங்க விடுறது இல்ல. எங்க இருக்கும்? பீரோக்குள்ள, லாக்கருக்குள்ள. அந்த லாக்கர்ல இருக்கிறது அல்லங்கிட்டே எடுத்து கொடு அப்படின்னு சொல்றான் இல்லையா, லாக்கர். அந்த லாக்கர்ல இருக்கு எது செயின் இருக்கு. ஏன் அந்த செயின் அங்க இருக்கு, இந்த செயின் இங்க இருக்கு? இது செயின், இது கோல்டு செயின். அப்ப கோல்டு திருஷ்டி வர 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 அது எங்க போகும்? வரண்டால இருந்து ஆளுக்கு போகும், ஆள்ல இருந்து பெட்ரூம் போகும், பெட்ரூம்ல இருந்து பீரோ போகும், பீரோல இருந்து லோக்கருக்கு போகும். ஏன்? அங்க திருஷ்டி கோல்டு. அதே செயினுங்கிற வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அதுக்கான மதிப்பீடு வேல்யூ எப்படி இருக்கிறது? இருக்கிறது. பாருங்க, இதே உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சர்வமும் உலகமும் எப்போ ஈஸ்வர திருஷ்டியா மாறுறதோ அப்ப என்ன ஆயிடும்? புரியுறதா? அப்ப ஈஸ்வரனை தவிர வேற எதை உங்களுக்கு தெரியும் அங்க? பாருங்க, அப்போ ஜகத்துங்கிறது பகவானுக்கு வேறாக ஒன்று இல்லை. ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஒன்லி ஈஸ்வரா. அப்படி வர 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 அல்லது காரண ஈஸ்வரன் நாம ரெக்கக்னைஸ் பண்ண 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 இயல்பா ஏற்படுற கூடியது அனன்ய பக்தி.